கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:17 எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், எல்லாரையுமே மரியாதையோடு நடத்துங்க, எல்லாரையுமே மரியாதையாக நடத்துங்க. சகோதரத்தில் அன்பு கூறுங்கள். இதை விட ஒரு வசனம் நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் மதிக்கணும், இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்குறாரு. 2வது சகோதரத்தை அன்பு கூறணும். அன்பு கூறணும் என்ன தெரியுமா? ஒரு சகோதரன் கஷ்டப்படுறன்னு வச்சுக்கோங்களேன், நீ அன்பு கூறதுக்கு அடையாளமாக நீ அவனுக்கு உதவியாக உறுதுணையாக நிற்கிறது தான் அன்பு. அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் அவங்க சகோதரர் இருக்கிறாங்க, அதை சரியாக செஞ்சாலும் எல்லாமே சரியாயிடும். எல்லாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. எல்லாரையும் என்ன பண்ணுங்க, மதிக்கணும், கனம் பண்ணணும். எல்லாத்தையும் மதிக்கணும், கனம் பண்ணணும். எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில். இந்த காலை வேளையில் தியானத்தில் இருக்கும்போது ஒன்று எல்லா சகோதரரும் அன்பு கூறுங்கள்னா சும்மா ஆபத்து காலத்தில் அந்த சகோதரனுக்கு ஆதரவாகவும் உறுதுணையாக கூட நிற்கணும். இந்த மாதிரி அன்பு, இந்த மாதிரி மரியாதை, இதை தான் பக்திங்க. சரிங்களா? நம்ம ஒருத்தவங்களை கனம் பண்ணுறோன்னா அது ஒரு பக்தியோடைய சாயல். நம்ம தன் சகோதரன் நேசிக்கிறோமா, தன் சகோதரனுடைய நிலைமையை பார்த்து, சிச்சுவேஷனை பார்த்து அதை புரிந்து அவன் கூட இருந்து வாழ்ந்து அவனுக்கு உதவி செய்வது தான் அன்பு. சும்மா பேர் வாக்கில் அன்பு செய்யணும்னு சொல்லிட்டு போகிற விஷயம் கிடையாது. எல்லா விதத்திலும் அன்பு செய்யணும். சரிங்களா? காண்கிற சகோதரன் நேசிக்கலன்னா காணாத தேவனை எப்படி நேசிப்பன்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்துக்குள்ளே திரும்புங்க, உங்களை ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணிக்கணக்காக தேவனுடைய சம்பவத்தில் உட்காந்துருங்க, உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை ரொம்ப உயரும்.